அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டிற்கு தான் டார்கெட் கனமழை பொறுத்தவரைக்கும் வைத்திருக்கிறது. எந்தெந்த நாட்களில், எந்தெந்த தேதிகளில் இந்த கனமழை வரும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்லப் போகிறோம். அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டு நீங்க பயன்பெறுங்க. ஆகவே நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நெறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்க ஸ்க்ரீன்ல நம்ம அதாவது டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறோம். நீங்க அத பார்த்திருப்பீங்க. ஆகவே மழை காலங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் இந்த குறிப்பாக உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான எல்லா பொருட்களுமே பெஸ்ட் ஆஃபர்லயுமே நம்ம டிஸ்கவுண்ட்ல போயிட்டுருக்கு. வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மழை வாய்ப்புகள் எந்தெந்த தேதிகளில், எந்தெந்த மாவட்டத்தில வரும் அப்படிங்கிறத முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா, இதுக்கு அடுத்து நமக்கு மழையினுடைய தீவிரம் கொஞ்சம் குறைஞ்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் அதிகமாக போகுது. எப்போ மழை வாய்ப்பு குறையும், எப்பொழுது அதிகரிக்கும் அப்படிங்கிற தேதிகளையும் முழுமையான வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுப்போங்க. அடுத்ததா இப்போ சில நாட்களாக தமிழ்நாடு முழுவதுமாக அதாவது ஒரு 10 நாட்களா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இரவு நள்ளிரவுல மட்டும் நமக்கு மழை வந்துகிட்டே இருக்கும். ஆனா பகல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மழையே வந்திருக்காது. வெயிலுடைய தாக்கம் மட்டுமே இருந்திருக்கும். இதற்கான காரணத்தையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நம்ம வானிலை அறிவிப்புல ஏன் நமக்கு வந்து இரவு நேரத்தில மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு அதாவது கடல் பகுதியிலிருந்து எந்தவித காற்றும் நேரடியாக தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லாததுனால, நமக்கு வந்து நம்ம காலை நேரங்கள் மற்றும் மதிய நேரங்கள்ல நமக்கு மழை வராமல் இருந்தது. அதேமாரி எந்த ஒரு தாழ்வு பகுதி உருவானாலும், எதுவுமே நமக்கு தமிழகத்தில நேரடியாக கரைய கடக்காதது ஒரு விஷயம். ஏன்னா, பொதுவா ஒரு தாழ்வு பகுதி உருவாச்சு அப்டின்னா, தமிழ்நாட்ல வந்து கரைய கடக்கும். எப்போது அப்டின்னா, வடகிழக்கு பருவமழையில தான் எந்த ஒரு தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல்ல உருவானாலும் நேரடியாக தமிழகத்திற்கு வந்து கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்போ நமக்கு வந்து எந்த ஒரு தாழ்வு பகுதியும் இந்த மாதத்துல வந்து கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்க போறதும் கிடையாது. ஆகவே கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பலத்த மழை பொறுத்தவரைக்கும் வெளுத்து வாங்கியது. கடலோர பகுதியாகட்டும், அதே மாரி உள் மாவட்டங்களாகட்டும் பல இடங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாக பதிவானத நம்ம பார்த்தோம். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் ஒரு சில மாவட்டங்கள், ஒரு 5 முதல் 7 மாவட்டங்கள் வரைக்கும் நமக்கு பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமடைந்து காணப்படும். எந்தெந்த மாவட்டத்தில மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். ஏற்கனவே செப்டம்பர் 24 வரைக்கும் மழை வந்து பதிவாகும் அப்படிங்கிற தேதிகள் நம்ம ஏற்கனவே அறிவிப்புகள்ல கொடுத்திருந்தோம். அதே போல தான் இப்போ நமக்கு செப்டம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. அதே மாரி இனி வரும் நாட்களிலும் ஏற்கனவே நேற்றைய தினங்கள் வரைக்கும் நல்ல மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகிட்டு இருந்தது. இன்றைய தினம் முதல் நமக்கு மழையினுடைய தீவிரம் குறைய ஆரம்பிச்சிரும். ஆகவே இனி இனி வரும் நாட்கள்ல எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த மாவட்டத்த மட்டும் பார்த்துட்டு, மற்ற மாவட்டங்கள்ல எந்த தேதி முதல் நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிற வாய்ப்பையும் உங்களுக்கு நம்ம சொல்லிர்றோம். எங்கெல்லாம் கனமழை பதிவாகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முதலாவதாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய 2 முதல் 3 நாட்களுக்கு தீவிரமாக வாய்ப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவுகள் அதிகரித்து காணப்படும். அதே மாரி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்கள்ல பரவலாக மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ப எதிர்பார்க்கலாம். ஆகவே எங்கெல்லாம் நமக்கு இந்த மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சியில மட்டும் கனமழையாக எதிர்பாருங்க. அப்போ மற்ற மாவட்டத்தில மழையே வராதாங்க அப்படின்னா, கண்டிப்பாக மழை வரும். ஆனா, அது எல்லாமே நமக்கு ஒரு மிதமான மழையாக பதிவாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும். இரவு அல்லது நள்ளிரவில பகுதியாக மழை பொழிவு சற்றே நமக்கு வந்து தீவிரமாக இருக்கும். அதே சமயங்கள்ல நமக்கு வந்து வட தமிழக உள் மாவட்டங்கள்ல மழை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பகுதியாக கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் இரவு நேரத்தில் மட்டும் மிதமான மழையாக இருக்கும். ஏன்னா, இதுக்கு அடுத்து நமக்கு மிக கனமழை மற்றும் அதி கனமழை கிடையாது. அதனால உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர பகுதிகள்ல மழை தீவிரம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சு, பகல்ல கொஞ்சம் வெயிலுடைய தாக்கமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் அதே நிலைமை தான். ஏன்னா, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேரங்கள்ல வெயிலும், இரவு நேரங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பொழிவு பகுதியாக காணப்படும். அதேமாரி தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் பகுதியாக லேசான மற்றும் மிதமான மழை மட்டுமே அதிகபட்சம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனி வரும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும்,
மழையினுடைய தீவிரமும் நமக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும். ஆகவே தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகள் அதாவது 90% நமக்கு மிதமான மழை பொழிவு பகுதியாகவும், 10% அந்த மேற்கு தொடர்ச்சியில் மட்டுமே பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் அடுத்து வரும் நாட்கள்ல எதிர்பார்க்கிறோம். இரவு மற்றும் நள்ளிரவில் மட்டும் நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. செப்டம்பர் 27 மற்றும் அக்டோபர் முதல் வாரங்களில் தமிழகத்தில் பரவலாக மீண்டும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று ஒரு மழை பொழிவு. அதாவது கடலோர பகுதிகள், உள் மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை சற்று அதிகமாக அந்த ஒரு நாள் மட்டும் நமக்கு மழை வாய்ப்பு கொஞ்சம் தீவிரமா இருக்கும். அதுக்கப்புறம் அக்டோபர் முதல் வாரத்துல வந்து மழை வாய்ப்புகள் சற்றே அதிகரிக்கக்கூடும். அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவுகள் சற்றே அதிகமாக பதிவாகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால அக்டோபர் முதல் வாரம் மற்றும் செப்டம்பர் 27 இந்த 2 தேதிகள்ல மட்டும் மழை வாய்ப்புகள் பரவலாக எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால இந்த தேதிகள்ல மட்டும் நீங்க மழை வாய்ப்புகள் எதிர்பார்த்தால் போதும். அடுத்த மாதத்துல வடகிழக்கு பருவமழை நமக்கு இந்நேரம்லாம் நமக்கு தொடங்கிரும். ஏன்னா நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று சாதகமான சூழ்நிலை. அக்டோபர் 15 தேதிக்கு பிறகே அந்த காற்றுடைய திசை மாற்றங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிரும். வடகிழக்கு பருவமழையில இருக்கக்கூடிய அந்த காற்றின் திசை மாற்றம் எல்லாமே நமக்கு அக்டோபர் 15ஆம் தேதிக்கு அப்புறமே நமக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். தொடர்ந்து காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை தமிழகத்தை நோக்கியே வீசுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த மாதத்துல நம்ம இந்த நேரத்துல எதிர்பார்க்க முடியும். அப்போ வடகிழக்கு பருவமழையில தாழ்வு பகுதிகள் எந்த நாட்கள்ல கரை கடக்கும் அப்படின்னா, அக்டோபர் இறுதியில ஒன்றன் பின் ஒன்றாக தாழ்வு பகுதிகள் கரை கடக்க ஆரம்பிச்சிரும். அதனால எல்லா இடங்களுக்குமே கனமழை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாகுமா அப்படின்னா, நிச்சயமா இந்த வடகிழக்கு பருவமழையில் அனைத்து மாவட்டங்களிலும் அதிகப்படியான மழை பொழிவு, அதாவது கூடுதல் மழைய தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். குறைவான மழை பொழிவில்ல. ஏற்கனவே இந்த செப்டம்பர்ல பெய்த மழையின் காரணமாக நெறைய இடங்கள்ல போதுமான அளவு நெறைய மாவட்டங்கள்ல மழை பதிவாகிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். நெறைய ஏரிகள், குளங்கள், ஆறுகள் எல்லா இடத்துலயுமே நமக்கு அதிக அளவு நமக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கர்நாடகாவுல பெய்த தொடர் கனமழை காரணமாகவும் மேட்டூர்லயும் நமக்கு வந்து போதுமான அளவு தண்ணீர் பொறுத்தவரைக்கும் அதிகமாக இந்த வருஷம் வந்தத நம்ம பார்த்தோம். அதனால இனி வரும் நாட்களில் இந்த வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய ஒவ்வொரு மழையும் அது வந்து ஒரு கூடுதல் மழையாக தான் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து தாழ்வான பகுதியில இருக்கிறவங்க எந்தெந்த பகுதியில தாழ்வான பகுதியில இருக்கீங்களோ, தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு தான் அதிக ஆபத்துகள் மற்றும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால சொன்ன இந்த 2 தேதிகள் செப்டம்பர் 27 மற்றும் அக்டோபர் முதல் வாரத்தில தான் இனிமே நம்ம மழை பொழிவ தமிழ்நாட்டில பார்க்க போகிறோம். இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிருச்சுன்னா, தாழ்வு பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக கரைய கடக்க ஆரம்பிச்சிரும். அதனால தொடர்ந்து எல்லாருமே லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. ஏன்னா, வானிலையில் சில மாற்றங்கள் இப்ப அடுத்து வரக்கூடிய 1 வாரத்துக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டு பகல்ல கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் அதிகமா தான் இருக்கும். ஆனா, அது கவலைப்பட தேவையில்ல. அதுக்கு ஏற்றாற்போல நமக்கு மழையும் அக்டோபர் மாதத்துல தீவிரமாக ஆரம்பிச்சிரும். ஆகவே கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் இருக்குமோ, அந்தந்த தேதிகள் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.